அனைவருக்கும் வணக்கம். அன்னஞ்சேர்ந்த மிடற்றிரு வழி இசை கண்ணுற்றடைய யகாரம் பிறப்பு. இந்த நூற்பா யகாரமாகிய எடுத்து பிறக்கின்ற தன்மையை விளக்குகிறது. அன்னத்தை நா சேர்ந்த விடத்து மிடற்று நின்றும் எழும் வழியான இசை அவ்வன்னத்தை அணைந்து செறிய யகாரம் பிறக்கும். இந்த யகாரம் எப்படி பிறக்கும் அப்படின்னா, இத அன்னமும் அந்த நாவும் தொடங்குகின்ற இடம் இருக்கு இல்லையா, மிடரு நம்மளுடைய கழுத்து பகுதி, அந்த இடத்தில் ஏற்படுகின்ற வலியான இசை, இருந்து வருகின்ற அந்த காற்றால் ஏற்படுகின்ற அந்த இசை இருக்கு இல்லையா, அந்த இசை அன்னத்தை அணைந்து செறிய யகாரம் பிறக்கும். இது புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால எளிமையா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பாலசுப்ரமணியாவுடைய இந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம். அன்னத்தோடு பொருந்திய கழுத்து நின்று, வேற ஒண்ணும் இல்லை. கழுத்து பகுதி அன்னம் அங்கதான் தொடங்குது, நாவும் அங்கதான் தொடங்குகிறது. அந்த கழுத்து பகுதியிலிருந்து எழுகின்ற வலியானாகிய ஓசை, அந்த காற்று வெளிவருதலால் ஏற்படுகின்ற அந்த ஓசை முன்புறத்தை அடைய யகாரம் பிறக்கும். ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன். நம்ம உச்சரிச்சு பார்த்தோம்னா தெரியும், அங்க ஒரு ஒரு நிகழ்வு ஒண்ணு ஏற்படுது. யா யா அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு அழுத்தம் ஒண்ணு வருது இல்லைங்களா. அததான் நச்சினாருக்கு நேர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் ஓகே, முந்தியில் எழுந்து காற்று மிடற்றி சேர்ந்த அதனால் பிறந்த ஓசை அன்னத்தை அணைந்து, இங்க சொல்றாரு பாருங்க, உரலானி இட்டார் போல செரிய. இங்க வெறுமனே ஒரு செரிய அணைந்து செரியன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் எப்படி சொல்றாருன்னா, உரலானி இட்டார் போல செரிய யகார உற்று பிறக்கும்னு சொல்றாரு. அந்த அதுதான் கொஞ்சம் அந்த நுண்மையா நம்ம கவனிக்கத்தக்க ஒரு செய்தி. அதுதான் அது என்ன உரலானி இட்டார் போல அப்படின்னா, இந்த உரல் இருக்கு இல்லையா, அந்த உரல் அடியில ஒரு பள்ளமாகி அந்த துளை விழுந்து இருக்கும். அந்த பகுதியை என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு மரத்துண்டை வைத்து அடைப்பாங்க. துளை விழுந்த பின் அதை அடைக்கும்படி சிரிக்கும் மரத்துண்டு. அந்த துளை விழுந்த அந்த உரலை அப்படியே போட்டுற மாட்டாங்க. அந்த மரத்துண்டால் அதை நிரப்பி அதை ரொம்ப செறிவா அதை அந்த அந்த உரல்ல அந்த குழி பகுதி இருந்தாதான் நம்ம அதை இடிக்க முடியும் இல்லையா. அதுக்காக செய்யப்படுகின்ற அந்த செயல், அந்த மரத்துண்டால் இட்டு நிரப்புதல் இருக்கு இல்லையா, அது போல அப்படின்னு சொல்றாரு. அன்னத்தை அணைந்து உரலானிட்டார் போல செரிய யகார உற்று பிறக்கும். இதுதான் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான ஒரு ஓமை. அந்த யகரம் பிறக்கிறதுக்கு இப்படி ஒரு நிகழ்வு அங்க நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அத நம்மளுடைய அந்த புழங்கு பொருட்கள்ல இருந்து எடுத்து காட்டுகின்ற இந்த தன்மை நச்சினாருக்கு நேரிட்ட இருக்கு. இந்த உரலை பயன்படுத்தினவங்க இந்த நூற்பாக்கான விளக்கத்தை எளிமையா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம உச்சரிக்கும் போது அது எந்த இடத்துல அழுத்தம் பெறுகிறது என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.